ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 146. இந்த பகுதியில் 153வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 17வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 17. உபேந்திரோ வாமனः பிராம்சோ ரமோ கஷுஷிரோர்ஜிதக அதேந்திர சங்கிரக சர்கோ கிருதாத்மா நியமோ யமக. 153வது திருநாமம். ஓம் உபேந்திராய நமக. இதற்கு தேவேந்திரனின் தம்பி, அதாவது இந்திரனுக்கு உதவுவதற்காக அவனது தம்பியாக தோன்றியவர் என்று பொருள். ஆயர்பாடியில் இந்திரனுக்கு விழா எடுப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஆயர்கள். அப்போது அங்கே வந்த கண்ணன் அவர்களிடம், எதற்காக இந்த விழா எடுக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இந்திரன்தான் நமக்கு மழை தருகிறான், அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா அனுசரிக்கப்படுகிறது என்று சொன்னார் நந்தகோபர். அதற்கு கண்ணன், மழை பொழிய வேண்டியது இந்திரனின் கடமையாயிற்றே, அதற்காக நீங்கள் ஏன் விழா என்ற பெயரில் கையிட்டு வழங்குகிறீர்கள், அதாவது லஞ்சம் வழங்குகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆயர்களால் பதில் சொல்ல முடியாமல் திகைத்தனர். இப்படி நீங்கள் இந்திரனுக்கு விழா எடுப்பதற்கு பதிலாக கோவர்தன மலைக்கு விழா எடுங்கள். அந்த மலை இருப்பதால் தான் மேகங்கள் இங்கு வந்து மழையை பொழிகின்றன. நம் ஆடு மாடுகள் அந்த மலைக்கு தான் மேய்ச்சலுக்கு செல்கின்றன. சிறுவர்களான நாங்களும் அங்கு சென்றுதான் விளையாடுகிறோம். இப்படி பலவிதமான நன்மைகள் செய்யும் அந்த கோவர்தன மலைக்கு படையில் இடுவது தானே சிறந்தது என்று சொன்னான் கண்ணன். அவர்களுக்கும், அதாவது ஆயர்களுக்கும் கண்ணன் சொல்வது சரி என்றே பட்டது. அதனால் கோவர்தன மலைக்கு பூஜை செய்தார்கள். அப்போது கண்ணனே ஒரு பேருருவம் எடுத்துக்கொண்டு, நான் தான் கோவர்தன மலைக்கு அதிபதியான தேவதை என்று சொல்லி அவர்கள் படையளித்த அனைத்து பண்டங்களையும் உண்டான். ஆயர்களும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார்கள். சிறிது நேரத்தில் மழை தூறல் போடவே ஆயர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆஹா, கோவர்தன மலைக்கு பூஜை செய்த சிறிது நேரத்திலேயே மழை வருகிறதே என்று மிகவும் மனம் மகிழ்ந்தார்கள். ஆனால் போக போக அந்த தூறல் கல்மழையாக மாறத் தொடங்கியது. தனக்கு செய்ய வேண்டிய பூஜையை செய்யாததால் ஆயர்கள் மேல் கோபம் கொண்டு இந்திரன் கல்மழையை பொழிகிறான் என்று ஆயர்கள் உணரத் தொடங்கினார்கள். அவர்கள் பயந்து போய் கண்ணனிடம் உதவி கேட்டார்கள். அவன் திருவடிகளை சரண் புகுந்தார்கள். கண்ணன் ஆயர்களையும் ஆணிரைகளையும் காக்கும் பொருட்டு கோவர்தன மலையை குடையாக தூக்கி பிடித்தான். இந்திரனும் ஒரு வாரம் கடும் மழையை பொழிவித்தான். ஒரு வார காலமும் கண்ணனும் கோவர்தன மலையை குடையாக தாங்கிக் கொண்டு ஆயர்பாடியை காத்தான். அதற்கு மேலும் மழை பொழிவிக்க இந்திரனிடம் தண்ணீர் இல்லை போலும். அதனால் தனது தவறை உணர்ந்தான் இந்திரன். திருமாலின் அவதாரமாகிய கண்ணனிடத்தில் பிழை இழைத்து விட்டோமே என்ற அச்சத்தில் காமதேனுவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஆயர்பாடிக்கு வந்தான் இந்திரன். காமதேனுவை பார்த்ததும் கண்ணன் முகம் மலர்ந்தான். உடனே இந்திரனும் கண்ணனின் கால்களை பிடித்துக்கொண்டு தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். கண்ணனும் இந்திரனை மன்னித்தான். பிறகு கோவர்தன மலையை கீழே வைத்தான். அப்போது இந்திரன் அந்த ஆயர்களையும் ஆணிரைகளையும் காத்த கண்ணபிரானை கௌரவிக்கும் விதமாக கண்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அது மட்டுமல்லாது உபேந்திரன் என்ற பட்டத்தையும் கண்ணனுக்கு அளித்தான் இந்திரன். கண்ணனும் ஆஹா, அருமையான பட்டம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் சிறிது யோசித்த இந்திரன், அச்சோ கண்ணா, மீண்டும் ஒரு பிழை செய்துவிட்டேனே. உபரி இந்திரன், அதாவது உபரி இந்திரன்
அதாவது இந்திரர்களுக்கெல்லாம் இந்திரன் என்று பட்டமளிக்க நினைத்தேன். ஆனால் பதற்றத்தில் உபேந்திரன், அதாவது உப-இந்திரன், அதற்கு பொருள் இந்திரனின் உதவியாளன் என்று உளறிவிட்டேனே. என்னை மீண்டும் மன்னித்து விடு என்றான் இந்திரன். அதற்கு கண்ணன் சொன்னான், தவறில்லை இந்திரா. நான் வாமனனாக உன் தாய் அதிதியின் வயிற்றில் பிறந்தேன் அல்லவா? அந்த அவதாரத்தில் நீ எனக்கு அண்ணன், நான் உனக்கு தம்பி. உபை என்றால் தம்பி என்ற பொருளும் உண்டுதானே. உபேந்திரன் என்றால் இந்திரனின் தம்பியான வாமனமூர்த்தியை குறிக்கும். நீ அளித்த இந்த பட்டம் என்னுடைய முன் அவதாரத்தை குறிப்பிடுவதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ வருத்தப்படாதே என்று சொன்னான். கண்ணன் கூறியது போல் இந்திரனின் தம்பியான வாமனமூர்த்தியாக அவதரித்தமையால் உபேந்திர என்று அழைக்கப்படுகிறார். இந்த 153வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களுக்கு எப்போதும் எம்பெருமான் பக்கபலமாக இருந்து அருள் புரிவார். அடுத்தது நாமம் 154. ஓம் வாமனாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.